பரம்பரை பணக்காரர்களின் ரகசியம் இதுதாங்க. செல்வ நிலையில் உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் வீட்டின் நிலைவாசல் எப்பொழுதும் அலங்காரத்துடன் வாசனை மிகுந்ததும் காணப்படும். பூஜை அறையில் ஒரிஜினல் சந்தனம், கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இவற்றை கலந்த கலவையை மட்டும்தான் சாமி படங்களுக்கு வைப்பார்கள். அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு வழிபாடு நிறைவேற்றிய விட்டு அன்று உக்கிர தெய்வ வழிபாட்டை கட்டாயம் செய்வார்கள். அதாவது கருப்பண்ண சுவாமி ஐயனாருக்கு மாகாளி. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு அல்லது தொழில் நிறுவனங்களுக்கு செல்லும் பொழுது குலதெய்வத்திற்கு காணிக்கை வைத்துவிட்டு செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க. காணிக்கை என்று போட்டாலே அந்த இடத்தில் கர்ம பதிவை கட்டுப்படுத்தும் நிலை குலதெய்வத்திற்கு இருக்கு. இந்நிலையில் நாம் பயணிக்கும் பொழுது ஏற்படும் அசோகரங்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்து வரும் தீவினைகள் நாம் குலதெய்வத்தை கட்டாயம் காத்து நிற்கும். மாதத்துக்கு ஒரு முறை பூஜை செய்வது வழக்கமாக வைத்திருப்பார்கள்.